எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோமோ பார்த்துருப்பீங்களா, பவுலிங் டாஸ்க் தான். ஸோ அதில் என்னென்ன நடக்குது, என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அந்த உருட்டுற டாஸ்க் வந்து வந்திருக்கு, பவுலிங் டாஸ்க்கு. ஸோ அது வந்து உருட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சின்ன பாலாக இருக்குது, அது ப்ராப்பராகவும் இல்லை, சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க, அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உருட்டுறாங்க. ஸோ உருட்டும் பொழுது அந்த சைடு வந்து போயிடுது. அருண் பிரசாத் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பித்து உருட்டுறப்ப சைடில் போய்ட்டு எதுவும் பண்ண மாட்டேது. ஸோ அருணோட பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலான்றாங்க. ஸோ அருணுக்கு இருந்தது 3 பாயிண்ட்டு. ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருக்காங்க. வந்து முத்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதாவது நம்ம யாருக்கெல்லாம் பாயிண்ட் இல்லையோ, ரொம்ப லோவாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பாயிண்ட் தரலாம் அப்படின்றாரு. இல்லை அது வேலைக்கு ஆகாது, அப்போ எஃபர்ட் போட்டு ஆடுறவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரயான் கேட்க, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆர்டர் படி போகலாம். இப்போ கீழே விழுந்தவங்களுக்குலாம் வந்து பாயிண்ட் இருக்காது. ஸோ கீழே விழுந்தவங்க எப்படி சான்ஸ் இருக்குது, முன்னாடி இருக்கிறவங்களாம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து டக்குன்னு அடிச்சிடும் பால். ஸோ அதனால் முன்னாடி நான் ரயான் தான் வச்சுருந்தான் அருண் விளாடும்போது. அப்போ நான் கீழே விழுந்துட்டேன்னா எனக்கு பாயிண்ட் இருக்காது, எனக்கு போயிடும். ஸோ அதனால் எனக்கு வந்து நான் ரொம்ப டேஞ்சரில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுங்கன்னொடனே அவன் ஒரு பாயிண்ட் வாங்கிக்கிறான். ஜாக்லின் நானும் டேஞ்சரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ரவுண்ட் 1 வாங்கிடுறாங்க. முடிஞ்சா இப்போ அடுத்த ரவுண்டு வந்து போகுது. அருண் பிரசாத் வந்து அவுட் ஆகிட்டான். ஓகேவா, அந்த 3 பாயிண்ட்டை வந்து ராணவ் ஒன்று எடுத்துக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் போராடி இருக்கலாம். பட் இவங்ககிட்ட பேசினாலே அவரை வந்து நிறைய சுற்றி விட்டுறாங்க, நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது நேற்று தீபக் வந்து ரொம்ப அருமையாக அட்வைஸ் பண்ணார். நிறையா பேசுகிற நீ அது பின்னாடியே போதும், உனக்கு கோவப்பட்டுற, நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதனால் முத்துக்குமரன் ரொம்ப தெளிவாக ஒரு பாயிண்ட் தான் வச்சாப்புல. அது ஒத்துக்கலன்னொடனே சரி ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி அவர் கண்டே விட்டுட்டு அவங்க சொல்கிற பாயிண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். ஸோ லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை தான் போட்டிருக்காரு முத்துக்குமரன். அவரெல்லாம் வந்து இறங்கி ஆடி இருந்தால் இன்னும் டைமென்ஷன் வந்து மாற்றிருக்கலாம் கேமு. பட் இது வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி அவரும் முடிவு பண்ணிட்டார். இட் வாஸ் குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக முத்துக்குமரனை. ஏன்னா இப்படி தான் ஆடணும். சும்மா போய் சண்டை போட்டு அவங்களெலாம் வந்து பேச முடியாது. அவன் சும்மா நிறையா கத்தி கிடப்பான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து திருப்பி இவரும் வார்த்தையை மாற்றி பேசிடுறாரு. அதான் பிரச்சனை. அதனால் வந்து அழகாக முடிச்சு விட்டார். சரி யாருக்கு பாயிண்ட்னா ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் ராணவுக்கும் ஒரு பாயிண்ட் போகுது. ஓகேவா, இப்போ வந்து ராணவ் வந்து 5 பாயிண்டில் வந்துடுறாரு 4லேருந்து. ரயான் வந்து 9 பாயிண்ட் வந்துடுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் வந்து 5லேருந்து 6 பாயிண்ட் வந்துடுறாங்க ஆரம்பிக்கிறதுலேருந்து. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ரவுண்டு போகிறாரு விசால் வந்து போய் அடிக்கிறாரு. அடித்தா 4லேருந்து கீழே விழுந்துருச்சு. சரியா, மிச்சம் இருக்கிறவங்க வந்து பாயிண்ட் வந்து கொடுக்கணும், நிற்கிறவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கணும்னு சொன்னோடனே மிச்சம் யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரயான் நிற்கிறான். ரயானுக்கு கீழே ஜாக்லின்லாம் கீழே விழுந்துருச்சு. ஸோ கீழே விழுந்தவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது. கீழே இருக்கிறவங்க அந்த இதில் நின்னவங்க விசாலோட பாயிண்ட்டை பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஸோ ரயான் வந்து எனக்கு 2 பாயிண்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து 1 போதும், ஏன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன், இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட், மொத்தமாக 2 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஃபேராக போயிட்டான். அதே மாதிரி ராணுவம் வந்து நானும் எடுத்துக்கிறேன், அவன் நிற்கிறான். ஸோ ராணுவம் வந்து எடுத்துக்கிட்டான் 2 பாயிண்ட். அப்புறம் தீபக்கு அவரும் எடுத்துக்கிட்டார் 2 பாயிண்ட்டு. சரியா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தார்னா, நம்ம தீபக் வந்து 5ல் இருந்தார், 7 ஆகிடுச்சு. மஞ்சரி 5ல் இருந்தாங்க, 7 ஆகிடுச்சு, 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. சரியா, அடுத்து வந்து நிற்கிறவங்க எல்லாருமே 2 பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வெளியேறிய விசாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டார். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ராசஸ். ஓகேவா, ஸோ இதில் ஒரு பாயிண்ட் எடுத்தவங்க ராணுவ ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. மஞ்சரிக்கும் தீபக்கு மட்டும்தான் 2 பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு. ஸோ மொத்தம் இருக்க 4 பாயிண்ட். இன்னும் 2 பாயிண்ட் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் போல். இந்த ஒரே நிமிஷம் பார்த்துட்றேன், அப்படியே இருங்க. ஸோ ரயான் 1, முத்துவும் வந்து பாயிண்ட் போல், விஷால் பாயிண்ட் எல்லாம் காலி. மஞ்சரிக்கு 2 போயிருக்கு, தீபக்கு 2 போயிருக்கு, ஜாக்லின் கிடையாது, சௌந்தர்யா கிடையாது, பவித்ரா கிடையாது, ராணுவுக்கு 1. ஓகே, அப்போ 4 தான் நின்றுருக்கு. ராணுவுக்கு, ரயானுக்கு, அப்புறம் வந்து அவன் 2 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. மிச்சம் 2 பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாங்க. மொத்தம் 6 பாயிண்ட் ஆகிடுச்சா. தீபக் மொத்தம் 6 பாயிண்ட்டில், விஷாலுக்கு மொத்தம் 6 பாயிண்ட்டில். அதை வந்து 1 ராயன் 1 ராணவ், மிச்சம் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் மஞ்சரி. ஸோ இப்போ அடுத்த ரவுண்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டோட்டலி அன்ஃபேர். ஓப்பனாக சொல்ல போனால் லக் பேஸ்டு கேம். ஸோ டிடிஎஃப் இண்டிவிஜுவலாக வைக்காத அளவுக்கு இந்த டிடிஎஃப் வந்து பெரிய மக்களுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாதுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.